வணக்கம். ஒரு மொழிய நிலத்தோட வானத்தோட ஏன் கடலோட ஒப்பிடுறதெல்லாம் நம்ம நிறையவே கேட்டிருப்போம். ஆனா அந்த பிரபஞ்சத்துக்கே வெளிச்சம் தர சூரியனோட ஒப்பிட்டு அது மட்டும் இல்லாம அதை விடவும் தமிழ் உயர்ந்ததுன்னு சொல்ற ஒரு அற்புதமான செவ்வியல் கவிதையோட ஆழத்தை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். தமிழ் மொழிங்கிறது அது பேசுறவங்களுக்கு சும்மா ஒரு தகவல் தொடர்பு சாதனம் மட்டும் கிடையாது இல்லையா? அது ஒரு கலாச்சார அடையாளம், ஒரு ஆழமான உணர்ச்சி. அதோட பெருமையையும் வலிமையும் புலவர்கள் எப்படி பாக்குறாங்கன்னு முதல்ல புரிஞ்சுக்கலாம். இந்த வரிய கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். வானம் அளந்தது அனைத்தையும் அளக்கும் வலிமை மிக்கது தமிழ். இது ஏதோ சும்மா புகழ்ச்சிக்காக சொல்ற வரி இல்ல. வானம் எவ்ளோ பெருசோ அதுக்குள்ள என்னவெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் தன்னோட இலக்கண இலக்கியங்களால அளந்திடக்கூடிய சக்தி தமிழுக்கு இருக்குன்னு சொல்லுது இந்த வரி. தமிழை பத்தினா கவிஞர்களோட பார்வைக்கு இது ஒரு நல்ல தொடக்க புள்ளி. பல நூறு வருஷமாவே நம்ம புலவர்கள் இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான விஷயங்களோடு தான் தமிழை ஒப்பிட்ட பாதிருக்காங்க. நிலத்தை விட அகலமானது, வானத்தை விட உயரமானது, கடலை விட ஆழமானதுன்னு தமிழோட எல்லையில்லாத தன்மையை போற்றிருக்காங்க. ஆனா நாம இன்னைக்கு பார்க்க போற தண்டிங்கிற புலவர் இந்த வழக்கமான ஒப்பீடுகளை எல்லாம் தாண்டி ரொம்பவே துணிச்சலா ஒரு விஷயம் பண்றாரு. அவர் தமிழ இந்த உலகத்துக்கே வெளிச்சம் தர்ற சூரியனோட ஒப்பிடுறாரு. அது மட்டுமா, அந்த ஒப்பீட்டோட முடிவுல தமிழ சூரியனை விட ஒரு படி மேல கொண்டு போய் வைக்கிறாரு. அது எப்படி சாத்தியம்? வாங்க பார்க்கலாம். சரி, இப்போ அந்த பாடலையே நேரடியா பாத்துடலாம். இந்த பாட்டு ஒரு அழகான புதிர் மாதிரி. உலகத்துல இருக்கிற இரண்டு பெரிய சக்திகளை பத்தி பேசுது. அந்த புதிரை நம்ம ஒன்னா சேர்ந்து விடுவிக்க போறோம். நான் இப்போ அந்த பாட்டு படிக்கிறேன். அதோட வார்த்தைகளையும் ஓசை நயத்தையும் மட்டும் முதல்ல கேளுங்க. உங்களிடை வந்து உயர்ந்தோர் தொழவிளங்கி ஏங்குழி நீர் ஞாலத்து இருள் அகற்றும் அங்குவற்றுள் மின்னேர் தனியாளி வெங்கதிர் ஒன்று ஏனையது தண்ணீர் இல்லாத தமிழ். வார்த்தைகளே இவ்ளோ அழகா இருக்குன்னா அதோட அர்த்தம் இவ்ளோ ஆழமா இருக்குன்னு பாருங்க. கவனிச்சிங்களா? இந்த பாட்டுல இருள் அகற்றும் ரெண்டு விஷயங்களை பத்தி பேசுறாங்க. சரி, உலகத்தோட இருளை போக்குற அந்த ரெண்டு பெரிய சக்திகள் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சா இந்த முழு விளக்கமும் நமக்கு புரிஞ்சிடும். சரி வாங்க, அந்த புதிரோட முடிச்ச அவிழ்க்க ஆரம்பிக்கலாம். இருளை போக்குற அந்த ரெண்டு சக்திகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இருள்னா என்னன்னு புலவர் பார்வையில நாம முதல்ல பார்க்கணும். இப்போ நீங்க பாக்குற இந்த விஷயம் தான் இந்த கவிதையோட ஆணிவேறு. புலவர் ரெண்டு விதமான இருளை பத்தி பேசுறாரு. ஒன்னு புற இருள், அதாவது ராத்திரி நேரத்துல நம்ம கண்ணுக்கு தெரியற சாதாரண இருட்டு. இன்னொன்னு அக இருள், அதுதான் ஒரு மனுஷனோட மனசுல இருக்கிற அறியாமைங்கிற இருட்டு. இந்த ஒரு சின்ன வித்தியாசம் தான் கவிதையோட மொத்த அர்த்தத்தையும் மாத்துது. அப்போ அந்த ரெண்டு சக்திகள் என்னன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒன்னு சூரியன், இன்னொன்னு நம்ம தமிழ். இப்போ இந்த ரெண்டையும் புலவர் எவ்வளவு அழகா ஒப்பிடுறாருன்னு பார்க்கலாம். இந்த அட்டவணையை பாருங்க, எவ்வளவு அருமையா கட்டமைச்சிருக்காருன்னு புரியும். சூரியன் பெரிய மலைகளுக்கு நடுவுல உதிக்குது. அதே மாதிரி தமிழ் எங்க தோன்றுச்சு? அகத்தியர் வாழ்ந்ததா சொல்லப்படுற நம்ம பொதிகை மலையில. சூரியனை சாதாரண மக்கள் வணங்குறாங்க, ஆனா தமிழையோ அறிவில் சிறந்த சான்றோர்கள் தொழுது வணங்குறாங்க. கடைசியா அதோட சக்தி. சூரியன் வெளியே இருக்கிற இருட்டை மட்டும்தான் போக்கும், ஆனா தமிழ் மனசுக்குள்ள இருக்கிற அறியாமைங்கிற அக இருளையே நீக்கிடும். சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் விஷயம். சூரியனோட வேலை வெளி உலகத்தை வெளிச்சமாக்குறது. ஆனா தமிழோட வேலை உள்ள நம்ம அறிவுக்கு மனசுக்கு வெளிச்சம் தர்றது. ஒன்னு உடலுக்குன்னா இன்னொன்னு உயிருக்கு. இப்படி ஒரு ஆழமான ஒப்பீட்டு செஞ்சுட்டு புலவர் கடைசியா ஒரு பஞ்ச்லைன் வைக்கிறாரு. அந்த பாடலோட மகுடமே அந்த கடைசி வரிதான். அது என்னன்னு பாப்போம். புலவர் என்ன சொல்றாருன்னா, இருளை போக்குற அந்த ரெண்டுல ஒண்ணு ஒளி வீசுற சூரியன், இன்னொன்னு தண்ணீர் இல்லாத தமிழ். இங்கதான் அந்த ட்விஸ்டே இருக்கு. கவனிங்க, அவர் தமிழ சூரியனுக்கு சமம்னு சொல்லல. சூரியன் அந்த ரெண்டுல ஒண்ணுன்னு சொல்றாரு. ஆனா தமிழ் அதுக்கு நிகர் அதுவேதான். அது தண்ணீர் இல்லாதது, அதாவது இன்கம்பேரபிள். சரி, தமிழ் ஏன் தண்ணீர் இல்லாதது? அதுக்கான காரணம் இதுதான். பாருங்க, சூரியனோட வெளிச்சம் பவர்ஃபுல் தான், ஆனா அது நம்ம உடம்பு மேலதான் படும், வெளியதான் வேலை செய்யும். ஆனா தமிழோட வெளிச்சம் அது அறிவு, அது நம்ம மனசுக்குள்ள போய் வேலை செய்யும் இல்லையா? வெளியே இருக்கிற இருட்ட போக்குறத விட உள்ள இருக்கிற அறியாமைங்கிற இருட்ட போக்குறதுதான் பெரிய சக்தி. அதனாலதான் தமிழ் தண்ணீர் இல்லாதது. இந்த அற்புதமான விளக்கத்தை ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம். யோசிச்சு பாருங்க, வெறும் வார்த்தைகளோட தொகுப்பா இருக்கிற ஒரு மொழி எப்படி ஒரு மனுஷனோட உலக பார்வையை மட்டும் மாத்தாம அவனையே அவன் பாக்குற விதத்தையும் மாத்திர ஒரு பெரிய சக்தியா மாறுது. இது தமிழுக்கு மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கிற எல்லா செம்மொழிகளுக்கும் பொருந்துற ஒரு கேள்வி. சிந்திச்சு பாருங்க.